ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேரா இன் தமிழ். 28 ஜனவரி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து 29 ஜனவரியிலேருந்து டெய்லி ரீடிங் சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ as soon as possible வந்து சேனல் மெம்பர்ஷிப் எடுத்துக்கோங்க, ஓகேவா? அதில் அந்த ஜாயின் பக்கத்தில் இருக்கும், சேனல் பக்கத்தில். அதில் நீங்கள் ஜாயின் போயிட்டு ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் ஆகிடுவீங்க, ஐ மீன் மெம்பர்ஸ் ஆகிடுவீங்க. அண்ட் தென் யூ வில் கெட் மை வீடியோஸ் ரைட் கண்டினியூஸ்லி. டெய்லி ரீடிங் மட்டும், ஓகேங்களா? அண்ட் இப்போது நம்ம ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக பார்க்குறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு மணி ரிலேட்டடாக பார்க்கும்போது சம் லாஸ் ஏற்படலாம். அது உங்களுடைய ஓவர் திங்கிங்னால கூட இருக்கலாம். ஸோ இல்லை மணி லாஸ் இல்லைன்னா சம்வாட் தேர்ட் பார்ட்டிஸ்னால ஒரு இமோஷ்னல் லாஸ் ஏற்படலாம். உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படலாம், இந்த தேர்ட் பார்ட்டிஸ் நம்மளை வந்து ஏமாத்துறாங்களோ, அதனால் நீங்கள் அவங்கள அக்செப்ட் பண்ணாமல் எதிர்த்துட்ருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் சரி அப்படின்னு கொஞ்சம் போராடக்கூடிய, உங்களுக்காக நீங்கள் போராடக்கூடிய ஒரு டேவாக இருக்கும். மணி ரிலேட்டடாக பார்க்கும்போது உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வரலாம், பட் அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் ரொம்ப யோசிப்பீங்க, இது நல்லதா கெட்டதா. அதனால அந்த ஆப்ஷனை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருக்க மாட்டீங்க, ஓகேவா? ஸோ அக்செப்ட் பண்ணாமல் இருக்கிறதும் நல்லது தான், யோசிச்சு பண்ணுங்க, அதுதான் நல்லது. பிகாஸ் இங்கே டெவில் இருக்குது, 5 of Pentacles இருக்குது, ஓகே? ஸோ சம் தேர்ட் பார்ட்டிஸ்னால ஒரு இமோஷ்னல் லாஸ் ஏற்படுற மாதிரி இருக்கலாம். அது நீங்கள் போராடி வருவீங்க அப்படின்றத மாதிரி தான் இருக்கு, ஓகே? உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கலாம் சில பேரை உங்களை சுற்றி இருக்கிறவங்கள ரிலேட்டடாக. ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு போராட்டம் வந்து தேவைப்படும். ஸோ மற்றவங்க ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்காதீங்க, அது நீங்கள் யோசிச்சு பண்ணுங்க, ஓகேவா? அதுதான் மணி ரிலேட்டடாக ஒரு கைடன்ஸாக வந்து கிடைக்குது. கரியர் ரிலேட்டடாக பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், ஓகே? நியூ பிகினிங் சூப்பர்பாக்கு, எம்ப்ரஸ், சன். ஜாப் ரிலேட்டடாக சப்போஸ் உங்களுக்கு நியூ ஜாபுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அண்டு நல்ல ஒரு பொசிஷனில் இருப்பீங்க. அந்த பொசிஷனில் வந்து நீங்கள் உங்களுடைய பவர் வந்து காட்டுவீங்க அப்படிங்கிறது தெரியுது. நீங்கள் சொல்கிறது தான் எல்லாரும் கேட்கணும் அப்படின்ற ஒரு வெளியில் அப்படி காட்டிப்பீங்க. ஆனால் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வந்துட்டு சில விஷயங்களை மேபி ஒரு சிலர் உங்கள் பதவியை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கலாம். அதுக்கு என்ன பிளான் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அண்ட் ஒரு நியூ லீடர்ஷிப் ரோல் வரலாம் சில பேருக்கு. அது கொஞ்சம் சரியாக செய்யணுது காப்பாற்றணுமே அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஜாப் வந்து கிடைக்கும் கண்டிப்பாக, அதோட நல்ல ஜாபாகவே இருக்கும். சன் எம்ப்ரஸ் பார்க்கும்போது நல்ல பேக்கேஜ் உள்ள ஒரு ஜாபாக இருக்கும். அதுதான் நீங்கள் வந்து பிளான் பண்ணி சர்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி ஜாப் தான் நீங்களும் பிளான் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ எப்போவுமே கிடைச்சது என்னோட ஒப்பீனியன், எல்லோரும் எப்படின்னு எனக்கு தெரில, நீங்கள் எனக்கு காமெண்ட்டில் கூட உங்கள் ஒப்பீனியனை தெரியப்படுத்துங்க. கிடைச்ச ஜாபுக்கு போவோம் அப்படின்ட்டு நம்ம போகிறத விட நல்ல பேக்கேஜ் உள்ள ஜாப் கிடைக்கிற வரையும் வெயிட் பண்ணி ஜாயின் பண்ணுறது தான் அதுக்கப்புறம் ஒரு எஃபெக்டிவாக வேலை செய்ய முடியும். அதுதான் பெட்டர்னு எனக்கு தோணும், ஓகே? உங்களுக்கு எப்படி
அது ஓகேவா? இல்ல கிடைக்கிறது போயிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றதா? எனக்கு கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. ஓகே. பட் என்னோட ஒப்பீனியன் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி அதுதான். அப்ளை பண்ணும்போதே நல்ல நல்ல இடத்துக்கா அப்ளை பண்ணணும். ஓகே. சின்ன சின்ன இடத்துக்கு அப்ளை பண்ணுறத விட, ஸ்டார்ட்டிங்லேயே வந்து நல்ல இடத்துக்குலாம் அப்ளை பண்ணுங்க. ஸோ அதுவும் நியூ அ ஓப்பனிங் ரிலேட்டடா இன்னைக்கு உங்களோட ஐடியாஸும் சூப்பர்பா இருக்கும். அதனால தைரியமா வந்து உங்களோட ஐடியாவ செயல்ல வந்து கொண்டு வரலாம். லவ் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா பார்க்கும்போது உங்க பெர்சன் இதுவரையும் பழசே நினச்சு ஹேங் ஆன் ஆயிட்டு இருந்திருப்பாங்க. பட் இப்போ வந்து 2 ஆஃப் கப்ஸ் இருக்கு. ஒண்ணு சேரணும், இல்ல மீட் பண்ணணும். ஆ ஏற்கனவே யோசிச்சுட்டே இந்த டிலே பண்ற இந்த விஷயத்துக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு எஃபோர்ட் போடுவாங்க. ஆ பட் எப்படி இதில ஒரு நியூ பிகினிங்க கொண்டு வரது அப்படின்றது தெரியாது அவங்களுக்கு. அதனால ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணுவாங்க. இத விட்டு ரிலேஷன்ஷிப் விட்டு விலகவும் முடியல, சேரவும் இல்ல. என்ன பண்ணலாம்? எப்படி நியூ பிகினிங் கொண்டு வரலாம்? அப்படின்னு இந்த டேல ரொம்ப ஆழமா யோசிப்பாங்க. ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸுக்கு வந்து டவர், பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், ஏஸ் ஆஃப் நிறைய ஏஸ் பார்க்க முடியுது. ஸோ அவங்க வந்து ஒரு மாற்றம் ஏற்படுமா? அப்படின்னு வந்து எதிர்பார்ப்பாங்க, பார்க்குறாங்க. ஓகே. மேபி அவங்க உங்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு இந்த ரிலேஷன்ஷிப்ல மாற்றம் ஏற்படணும் அப்படின்னு ஸ்பை பண்ணலாம். அதர்வைஸ் நீங்க அவங்களுக்காக வெயிட் பண்ணலாம். ஸோ ஒரு உண்மைய புரிஞ்சுட்டு ஒரு மாற்றத்த கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க உங்க பெர்சன் எதிர்பார்க்குறாங்க. ஒரு நியூ பிகினிங் வேணும்னு. அண்ட் அந்த ஆனா அவங்களுக்கு அந்த நியூ பிகினிங் ரிலேட்டடா அவங்களோட ஆக்ஷன் தான் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு. பிகாஸ் அவங்க சில பேருக்கு நினைக்கலாம் உங்க பெர்சன், நீங்க வந்து ரீயூனியன் அவாய்ட் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு பயத்தினால கூட அவங்க ரொம்ப ஸ்லோவா ஸ்டெப் எடுக்குறாங்க. ஸோ ஒரு கன்ஃப்யூஷன் அவங்களுக்கு வந்து அதுலேருந்து ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும். உங்களுக்குமே இந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸ்ட்ரென்த் அண்ட் 10 ஆஃப் கப்ஸ் பார்க்கும்போது ம் ஏஸ் ஆஃப் சோர்ட்ஸ். எஸ். அதாவது ஒரு ம் ரீகனெக்ட் ஆகுறதுக்கு உங்களுக்கு பாதையே தெரியாம இருந்தது. எப்படி ரீயூனியன் ஆகுறது அப்படின்னு. அந்த ஒரு புரிதலே இல்லாம, எந்த பாதைய செலக்ட் பண்ணன்னு தெரியாம அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப போராட்டமா இருந்ததுன்னு சொல்லலாம். பட் இப்ப அதுல வந்து அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வருது. ஓகே. எஸ். ஸோ ரீயூனியனுக்கான வாய்ப்பு நெறையா தெரியுது சில பேருக்கு. ஓகேங்களா? ம். ஆ சில பேருக்கு வந்து அவங்க அ உங்க ஃபேமிலி இல்ல அவங்க ஃபேமிலினோட போராட வேண்டியிருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்னால. என்ன பண்றதுன்னே தெரில. அப்படின்னு ஒரு குழப்பமா இருக்கலாம் அவங்களுக்கு. ஃபேமிலி தாண்டி என்ன டெசிஷன் எடுக்க தெரிலன்ற மாரி. பட் அதுக்கெல்லாமே அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வருது. சூப்பர். ஓகே. ஸோ வெரி நைஸ். ம். I hope this may be helpful for you. Thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye.